ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற பிஆர் ரேங்க்டு தான் வந்திருக்கோம். இந்த பிஆர் ரேங்கில் நம்ம எப்படியாவது ஒரு கில்லாவது அடித்து சர்வே பண்ணால் மட்டும் போதும். நமக்கு எப்படியாவது டைமண்ட் 2 ஏறிடும். நம்ம ஒரு கிலோ அடித்தாலும் சரி அடிக்கலைனாலும் சரி நமக்கு பிஆரில் நமக்கு டைமண்ட் 2 ஏறுறது நிச்சயமாயிரும். நம்ம எப்படியா டைமண்ட் 2 போயிட்டோன்னா நான் அடுத்து சிஎஸ்லேயும் டைமண்ட் 2 ஏற்றிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் டைமண்ட் பிஆர்லேயும் டைமண்ட் 2 ஏற்றிருக்கணும், சிஎஸ்லேயும் டைமண்ட் 2 ஏற்றிருக்கணும். அந்த மாதிரி சேம் டு சேமாக நான் அப்படியே இப்படி இப்போ சிஎஸ்சில் இப்போ நான் ஹீரோக்கு போனால் அப்படியே பிஆர்லேயும் ஹீரோக்கு போகணும். அந்த மாதிரி ரெண்டுலேயும் சேர்த்து நான் ஏற்றிக்கிட்டே போனால் ஒரே மணி எப்படியாவது எனக்கு ஒரு இது இருக்குது, நான் ரீஜனில் போகணுன்னு அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன். ரெண்டையுமே ஒரே மணியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளும் அப்படியே ஒரே மணியே டெவலப் ஆகிட்டே போயிடலாம். அதனால தான் நான் இப்போ சிஎஸ்சில் நம்ம டைமண்ட் 2 போயிட்டோம்ல, அப்படியே பிஆரில் டைமண்ட் 2 போயிடணும் எப்படியாவது அப்படின்னு வந்திருக்கேன். இப்போ நான் உங்கள் கூட பேசுனது போதும், இப்போ நான் கேமில் கவனத்தை செலுத்தலாம்ல. சரி, இப்போ நம்ம ஓகேங்க இறங்கிடுவோமா. இப்போ நம்ம இங்கே இறங்கியாச்சுங்க. என்ன ஒருத்தனையும் காணும். அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க நீங்களே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க எத்தனை பேர் இருந்தானுங்க முய்யோல. இது ஃபேக்ட்ரி போனால் சரியான அடி அடிக்கிறானுங்க நம்மளை. சரி, அதான் இங்கே வாக்கின்னு வந்துட்டேன். இங்கே வந்தால் தான் ஒரே அடியாக அடிக்க முடியும். நம்ம எப்படியாவது ஒரு கில்லாவது அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கில்லாவது அடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் போட்டு விட்ருங்க. இங்கே ஒரு இறங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ், என்ன அடிக்கிறேன் சாகவே மாட்டிக்கிறான். ஐயோ, 999 அடிச்சிருவாடே அப்போடா அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது ஒரு கிலோ அடிச்சிட்டோம். இனி எப்படியாவது சர்வே மட்டும் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்வே மட்டும் பண்ணால் போதும். நீ நம்ம ஐயோ 999 காமிக்குதே 999 இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் படுக்கவும் முடியல. ஐயோ படுக்கலாம் கொண்டுருவாங்களே. படுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் அந்த முக்கோணத்தில் வந்து படுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம மெதுவாக அப்படியே தவழ்ந்துக்கிட்டே தெரிய வேண்டியதுதான் போல். இங்கேயே நம்ம கீழே விழுந்தோன்னா கன்ஃபார்மாக நம்மளை போட்டுருவானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கனக்குள்ளே படுத்துக்குருவோம். இது என்ன வெளியே நீட்டிக்கிட்டு தெரிகிறோம். நம்ம யார் வந்தாலும் இன்றைக்கி அடி தான். இந்த யூஜி கிட்டாத ஒரு கேரக்டரை நான் விளாட்றதே தினமும் சாயங்காலம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாடுவேன். ஆனால் அப்படி விளாண்டும் நான் இவனை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். ஆனால் யாருமே எடுத்து போட்ட வீடியோவுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணவே இல்லை. சரி, அதை விடுங்க. இப்போ எனக்கு 999 கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீ இதை வச்சுட்டு விளாட முடியாது ஒரு ஃப்ரெண்ட்ஸ். 999 வேறு காமிக்குதா, என்ன செய்யணும் தெரில. இருந்தால் 999 காமிக்குது பாருங்கள். ஐயோ, உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வரோம். ஒரு ஹேக்கர் மணி வரும். இப்போ தான் கண்ணை எடுத்தேன் திரும்பணியும். இப்போ ஐயோ இது என்ன அங்கே போனேன் பார்த்தீங்களா, அங்கே போனேன் எப்படி இங்கே வந்தேன்னு தெரில. நல்லா பேசுகிறோம்ல கைஸ். அதான் வந்து பழகினேன் கொஞ்சம் மணி. இங்கே பாருங்கள், இப்போ நான் வெளியே நின்று எப்படி உள்ளே வந்தேன்னே தெரில. இங்கே பாருங்கள் தவுனேன். ஆனால் இங்கே வெளியே போக முடியாது போல இல்லை. அது இங்கேனுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துக்குருவோம். இங்கேக்குள்ளே உட்காந்துக்குறோமா? வேணாம். அந்த வீட்டுக்கு எப்படியாவது போய் அங்கே ஏதாவது லூட்ரு பண்ணுவோமா? வேணாம். எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகணும் தாங்க தோணுது. ஆனால் எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஆள் உட்காந்து கிடக்காங்க. எப்படியாவது ஒருத்தர் ரிவே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம சிங்கிளில் போய்க்கிருக்கோம். ஆனால் சிங்கிள்லேயே ரிவே பண்ணி விளாட்றானுங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மடப்பையிலாக இருக்காங்க. நம்ம எப்படியாவது கொஞ்சம் சர்வேவாவது பண்ணிடணும். நம்ம ரேஞ்சில் இருந்து அதை அசல்ட்டில் போட்டுக்கலாம். ரேஞ்சை தட்டுக்கலாம். அசட்டில் இருந்ததை ரேஞ்சில் போட்டால் தான் ஒரு மணி டர்ன்னு அழுத்தும். ஒரு மணி வேகமாக குண்டு பாயும். இங்கே ஒருத்தர் இருக்கான் அடி 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 ஊக்குறாங்க போட்டு அடிச்சிட்டோம். ஓடு 2 கிலோ அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 கிலோ அடிச்சிட்டோம். நீ எப்படினாலும் 30 கிட்ட ஏறினாலும் நம்ம 30 கிட்ட ஏறிச்சாலும் நம்ம எப்படியாவது டைமண்ட் 2 போயிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். டைமண்ட் 2 போயிட்டா போதும். அது போதும் ஃப்ரெண்ட்ஸ். டைமண்ட் 2 எப்படியாவது போயிடணும். இப்போ அங்கே நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே வேறு எனிமி காமிக்குது. அங்கே போகுமா வேணாமான்னு இருக்கு.
போனாலும் அடித்து விடுவாங்க, வேணாம் எதுக்கு, இங்கேயே கிடப்போம். எவனா அந்த இதை போட்டு விட்றான், அந்த ஒரு காசு மாதிரி இருக்கும், அதை போட்டு விட்டா எனிமையெல்லாம் எங்கே இருக்குன்னு காமிக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு விட்டுறானுங்க. அதை போட்டு விட்டு எனிமையெல்லாம் நம்ம பக்கத்தில் வந்துடுறானுங்க. நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை குமரி விட்டுறானுங்க. நானே இப்போ சர்வே பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். சர்வே மட்டும் பண்ணுவோம், இன்னைக்கு கில்லெல்லாம் அடிக்க வேணாம். என் எதிர் முன்னாடி ஒரு எனிமி போனாலும் நான் நீ சர்வே மட்டும்தான் கைஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நீ சர்வே மட்டும் பண்ணால் போதும். எனக்கு எப்படியாவது 30 கிட்டே ஏறியாவது எனக்கு எப்படியாவது டைமண்ட் 2 போயிடணும். டைமண்ட் 2 போயிட்டேன்னா போதும். அதுவாக நான் வந்து சிஎஸில் வந்து டைமண்ட் 2 போயிட்டேன்னா அதான் வந்து பிஆர்லேயும் போயிடலான்னு முடிவு பண்ணேன். அதான் நீங்கள் வேறு வந்து தொலைய மாட்டீங்க. வாங்கடா வேமா வெளியே அடிச்சு விட்டு நான் வேறு வேலையை பார்க்க வேணாமா, இப்படிலாம் பேசணும். ஆனால் அவங்க வந்து நம்மளை அடித்து விட்ருவானுங்க. ஏன்னா டைமண்ட் 2ல் வந்து கொஞ்சம் பிளேயர்ஸாக வருவானுங்களா. நான் வந்து மரக்கட்டை பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது எத்தனை பேர்த்த போட்டு டமுடுமுன்னு அடித்து நிறைய 15 10 அந்த மாதிரி நிறைய போய் அடிச்சிருக்கேன். மரக்கட்டைலாம் இருக்கும் போதில் கொஞ்சம் மரக்கட்டை காலம் எல்லாம் டைமண்ட் காலமாக கிடக்கு. நீங்கள் வேறு பக்கத்தில் ஒருத்தன் எனக்கு எங்கே ஆளையே காணும், எங்கே வெளியே வாடா, அடிக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டோம். சரி, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. டைமண்ட் 2 என்ன ஃப்ரெண்ட்ஸ் போல. சரி, அடுத்த பிஆர் போகும்போது நமக்கு கன்ஃபார்மாக போயிடும் பாய்ஸ்.